எதுக்காக பேசணும் இல்லையோ இந்த பேருக்காகவே பேசுறேன். உள்ள பார்த்துருப்பீங்க வைப்பை. 2வது வாட்டி போயிட்டு வரேன். கத்தி கத்தி தொண்டே பேச முடியல. நீங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா? நீங்க உள்ள போய் பாருங்க. அடுத்த ஷோ ஒரு வாட்டி உள்ள போய் பாருங்க. இப்போ தெரியும் உள்ள வைப்பு. 51 வயசு ஆகுது. என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாரு அவரு. நீங்க சொல்லுங்க. வேற லெவல் பிச்சு எடுத்துட்டாப்ல. படத்துக்கு வெயிட்டிங், பொங்கலுக்கு வெயிட்டிங். என்ன மாதிரி மனுஷன் என்ன டான்ஸ் ஆடுறாரு அவரு. அவர் ஈக்குவல் யாராவது ஆட முடியுமா? அடுத்த இதே அவர் தான். அடுத்த முதல்வரே அவர் தான். பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பாட்டு பயங்கரமான ஹிட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயே வியூஸ் பாருங்கள். தளபதிக்கோசரம் எவ்வளோ ஜனம் ஃபஸ்ட் ஷோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளில அந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு பாட்டுக்கு அந்த மாதிரினா படம் ரிலீஸ் ஆனால் எந்த மாதிரி இருக்கோ நீங்களே பாருங்கள். தமிழ்நாடே கண்டிப்பாக திரும்பி பார்க்கும். மியூசிக்கு வரிகள்லாம் இருக்குது. வரிகள்லாம் வந்து சில காட்சிகள் வந்து அரசியல் பேசுகிற மாதிரி இருக்குது பாடலில். எப்படி பார்க்குறீங்க? தளபதி தான் லாஸ்ட்டு படம். இதுக்கப்புறம் அரசியல் தான். அரசியலை தான் பேசணும். மக்களுக்கு நல்லது செய்ய வராரு. அது ஒரு லாஸ்ட்டு படத்தில் எல்லாத்தையும் அதை எடுத்து சொல்கிறாரு. கருத்துக்கள், கொள்கை தலைவர் எல்லாரையும் காட்டியிருக்காரு. இதில் கொள்கை தலைவரை காட்டி தமிழ்நாடு மேப்பெல்லாம் காட்டி பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. படம் பயங்கரமான ஹிட் ஆகும். ரசிகர்கள் தாண்டி தொண்டர்கள் கொடியோட வந்து நின்று பார்த்துருக்காங்க. ரொம்ப ஆரவாரமாக பார்க்குறாங்க. எல்லா பாட்டும் வரும்போது இதுக்கு முன்னாடி இந்த பாடல்கள் எல்லாமே ஒளிபரப்பப்பட்டிருக்கு தியேட்டரில். எப்படி பார்க்குறாங்க, எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் கொஞ்சம் கூட சலிக்காமல் தளபதி மேலே இருக்கிற பற்றில் இன்னும் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காங்க. பழைய பாட்டு போட்டால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனாண்ட பயங்கரமான டான்ஸ். 6/3க்கு ரிலீஸ் ஆக வேண்டியது டவுன்லோட் ஆகிட்டு கொஞ்சம் லேட் ஆச்சு. இருந்தாலும் அதுக்கு உண்டான பாட்டுகளை போட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆக்கி எல்லாருமே வைப்பில் தான் இருந்தாங்க. பாட்டு முடிகிற வரைக்கும், பழைய பாட்டுலேருந்து புது பாட்டு வரைக்கும் முடிகிற வரைக்குமே நல்ல வைப்பில் இருந்தாங்க. பயங்கரமாக இருந்தது. கடைசியில் வந்து அனிருத் வந்து ஆனால் ஒரு லாஸ்ட் டைம் ஒரு டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது? பயங்கரமாக இருந்ததுங்க. நம்ம தளபதி தான் சிஎம்மு. எந்த மாற்றம் இல்லை. தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயும் எது வச்சிட மாட்டாங்க. தளபதியை திரையில் கூட விட்டு தந்ததில்லை. நேரில் எப்படி விட்டு கொடுத்துருவாங்க. ஒரே நிமிஷம். எதுக்காக பேசணும் இல்லையோ இந்த பேர்